பாரம்பரிய தன்மையுடன் பொங்கல் கொண்டாடிய பெரம்பலூர் மாவட்ட விவசாயி ஒருவரின் செய்தி தொகுப்பை பார்த்தோம். மேலும் பொங்கல் பண்டிகை காலத்திற்கு ஏற்ப எப்படி மாறியிருக்கிறது, அது குறித்து தங்களின் கருத்து என்னவென்று பொதுமக்களிடம் கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இது கல்ச்சர் ட்ரெடிஷனல் அப்படி எல்லாமே கலந்து வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இதை ஹிந்துஸ் மட்டும் பண்ணாமல் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லா மதத்தினருமே சேர்ந்து ஒரு சமத்துவ பொங்கலாக நாங்கள் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் எங்களோட கல்ச்சர் என்ன, எங்களோட ட்ரெடிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே வராங்க. நான் ஒரு கிறிஸ்டியன். இன்றைக்கி எங்கள் காலேஜில் நாங்கள் எல்லோரும் பொங்கல் கொண்டாடுறோம். என்னோட தாத்தா காலத்தில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பொங்கல் எல்லாம். ஆனால் இன்றைக்கி எங்கள் காலேஜில் எந்தவித மதமும் இல்லாமல் எதுவும் பாராமல் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒன்றா கொண்டாடுறோம். மதத்தை கடந்து நாங்கள் ஒரு நல்லிணக்க பொங்கலாக இருக்குது. பெரியவர்கள் மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, ஆனால் எங்கள் மாணவர்கள் மத்தியில் நாங்கள் இதை ஒரு ஒற்றுமையான ஒரு பொங்கலாக பார்க்குறோம். சோகத்தை மறைச்சி அப்படி கொண்டாடுறது தான் பொங்கலாக இருந்தது. நம்ம அப்பா காலத்தில் பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்து, இருந்தாலும் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் என்றைக்குமே கிடைக்காது. அந்த காலத்தில் அப்பா காலத்து பொங்கல் அப்படி இருந்தது. நம்ம கொண்டாடுற பொங்கல் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு ஒரே சோஷியல் நெட்வொர்க், சூப்பர் ஹைக்கு அப்படின்னு ஒரே சோஷியல் நெட்வொர்க்காக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு நாள் இன்னைக்கு நாளைக்கு இந்த 3 நாளைக்கு தள்ளி வச்சுட்டு எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு ஊருக்கு போய் சந்தோஷமாக கொண்டாடுங்கிறது தான் எங்களோட கருத்து. அந்த காலத்தில் பொங்கல்லாம் ஒரு இயற்கை வழிபாடாக இருந்துச்சு. கடவுள் நமக்கு தந்த எல்லாத்தையுமே அந்த பொங்கல் வழிபாட்டில் எல்லா காய்கறி திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ அது ஒரு ட்ரெடிஷனாக, அதுவும் அந்த காலத்தில் காலமே சூரியன் உதிக்கும் முன்னாடி சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. ஆனால் இப்போ அது எதுவுமே கிடையாது. எல்லாருமே காலமாக லேட்டாக தான் இது பண்ணுறாங்க. சும்மா ஒரு ட்ரெடிஷனாக மட்டும்தான் இது இருக்கவே தவிர நல்ல ஒரு பொங்கல் வழிபாடாக இல்லை. இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா ஒரு குடும்பத்தில் 4-5 அண்ணன் தம்பிங்க, அவங்க குழந்தைங்க எல்லாம் மொத்தமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த பொங்கல் வைக்கும் போதே காலைல சூரியன் அதிகாலையிலே பொங்கலை வச்சு இன்னும் நம்ம இப்போ இந்த நேரம் பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்குலாம் பொங்கலை முடித்து சொந்த பந்தங்களுக்கு பொங்கலை பரிமாறிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா டெக்னாலஜி வந்ததுக்கப்புறமேட்டு எல்லாத்தையுமே ஃபேஷனாக பார்க்க ஆரம்பிச்சிடும். பொங்கல்ன்ற செலிப்ரேஷனே ஒரு ஃபேஷனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.